குந்தன் ஸ்டோன் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரீ ஆரி கிளாஸில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து குந்தன் ஸ்டோன் பார்க்கலாம். குந்தன் ஸ்டோன் வந்து 2 டைப்பில் இருக்குது. டைப் வந்து 2, ஆனால் டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கும். டைப் என்ன, டிசைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு வந்து எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ டைப் வந்து என்னென்னா, இந்த மாதிரி கம் மட்டும் வச்சு தான் ஒட்ட முடியும் இந்த ஸ்டோனில். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹோல்ஸும் கிடையாது. இது வந்து ஒரு டைப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இது வந்து ஒரு டைப்பு. இதில் வந்து எதுவுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. இதை சுற்றி தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஆனால் அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டோனில் வந்து எந்த ஸ்டிச்சும் பண்ண முடியாது. இது ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம பண்ண முடியும். ஸோ இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற டைப். அதாவது 2 சைடுமே ஹோல்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ 2 சைடுமே வந்து ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம நாட் போட்டுட்டு இமீடியட்டாக உடனே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சின்னதாக இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரியல. இது பெருசில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கா, இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம செய்யலாம். இதில் வந்து எல்லாமே இருக்குது. இந்த ரவுண்டில் பாருங்கள், இதில் ஸ்டிச் பண்ண முடியாது. பட் இதில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 டைப். டிசைன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, டிசைன்ஸ் வந்து பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ரவுண்டு, திலகம், இது மட்டும்தான் டிசைன் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. டிசைன்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸ்டோன்ஸில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸு, நிறைய கலர்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளவுஸுக்கோ சாரீக்கோ என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கு சூட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 டைப்புமே எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அது வந்து நல்லா காயணும். ஸோ வந்து இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிடுவோம். அது வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஸ்டோனை வச்சுட்டு ஊசியை கொடுத்துருங்க. ஊசியை கொடுத்துட்டு நூலை மாட்டி வெளியே எடுத்துருங்க. இதுக்கு வெளியே வந்து ஒரு சின்னதாக ஒரு செயின், அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பயும் போல் எண்ணாட்டை வந்து போட்டுக்கலாம். எண்ணாட் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். அதுக்கு தான் ஸோ அந்த சைடு எண்ணாட் போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இங்கேயும் ஊசியை கீழே கொடுத்து நூலை மேலே எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு செயின், அதுக்கப்புறமா ஒரு எண்ணாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இமீடியட்டாக இதை சுற்றி நம்ம என்ன டிசைன் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். மணியை சுற்றி டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ ஜர்தோசி இதெல்லாம் நம்ம இன்னும் கிளாஸ் பார்க்கல. ஸோ ஜர்தோசி எது வேணுமோ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இது பார்த்திங்களா இன்னும் காயவே இல்லை. ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே வந்து சிம்பிளாக நான் வந்து மணி ஒர்க் ஒன்று கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து மணி ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்டார்டிங் இடத்துல வந்து நூலை வெளியே எடுத்துட்டு மணி வந்து ஊசியில் லோட் பண்ணிக்கோங்க. இதில் மணி ஒர்க் தான் பண்ணணும்னு இல்லை, ஜர்தோசி ஒர்க் எல்லாமே பண்ணலாம். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு மணி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதால மணியில் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து சுகர் பீட்ஸில் பண்ணலாம். நான் வந்து 2mm பீட்ஸில் வந்து நான் பண்ணுறேன். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சுகர் பீட்ஸ் தான் இருக்குன்னா சுகர் பீட்ஸில் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு மணியாக நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது. அதே மாதிரி மணி வந்து இந்த கோல்டு கலர் தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. வேறு கலரில் வந்து உங்களுக்கு காம்பினேஷனில் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி போடணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த கலரில் கூட போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி போட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்காது. அதனால் இங்கே இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணியை வந்து எக்ஸஸாக வச்சு முடிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த திலகம் ஷேப் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும்.
இப்போ இது காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம பண்ணலாம். இப்போ இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ். ஏன்னா டக்குன்னு நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கணும்னா இது பண்ணிடலாம், ஸ்டிச்சிங் குந்தன் ஸ்டோன் வச்சு நம்ம பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறதா இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது இங்கே கார்னரில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். இதில் வந்து நான் சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். கோல்டு கலர் சுகர் பீட்ஸு கொஞ்சம் பெரிய மணி அப்படின்னா ஒன்று ஒன்றா போடணும். சுகர் பீட்ஸ் வந்து நம்ம 2 போட்டுக்கலாம். 2 போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 2 மணி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு செயின். சுகர் பீட்ஸில் ஒரு லைன் அப்படியே போட்டாச்சு. அவ்வளோதான், அழகாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சுகர் பீட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதே வந்து நீங்கள் ஸ்டோன் செயின்லேயும் போடலாம், அழகாக இருக்கும். ரன்னிங் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் போடலாம், அழகாக இருக்கும். நம்ம நாட் போட்டுடலாம். இது மேலே நீங்கள் எத்தனை வேணால் நீங்கள் போடலாம். சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின், இல்லைனா பெரிய மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எவ்வளோ வேணால் நம்ம பெருசாக வந்து இதை எடுத்துகிட்டே போகலாம். இப்போ குந்தன் ஸ்டோனில் 2 டைப்பில் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது ரிவர்ஸில் அயன் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாமல் B6000 இருக்கு இல்லையா, அந்த க்ளூ யூஸ் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் நல்லா லைஃப் வரும், நல்லா வந்து பிடிச்சிக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு விரும்புனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.